அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாராபுரத்தில் தேன்மலர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி கட்டடம் இடிப்பு விவகாரத்தை எதிர்த்து அங்கு மாணாக்கர்களோடு சேர்ந்து பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தேன்மலர் பள்ளியை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர் அங்கு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் இயங்கி வரக்கூடிய தேன்மலர் பள்ளியை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்களின் பெற்றோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் காஜா மொய்தீன். வணக்கம். மேலும் வர வணக்கம் பிரியங்கா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் செயல்பட்டு வரும் தேன்மலர் பள்ளி சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி கற்று வருகின்றன. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பள்ளி காலாளர் தண்டபாணி தனது அண்ணன் மகனான சென்னை வழக்கறிஞர் முருகானந்தத்தை கூலிப்படையை ஏவிவிட்டு கொலை செய்து குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த கொலை வழக்கில் முருகானந்தத்தின் தாயார் மனு விசாரித்த நீதிபதி டிசம்பர் 1ஆம் தேதி தேன்மலர் பள்ளி கட்டிடத்தை இடிக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் அங்கு படிக்கும் மாணவ மாணவிகளின் எதிர்காலம் பாழாகிவிடும் என கருதி பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் தாராபுரம் அமராவதி சிலை, ரவுண்டானா மற்றும் புறவழி சாலை பகுதிகளில் 2 இடங்களில் சாலை மறியலில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டு வருவதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து கோட்டாட்சியர் பிளிக்ஸ் ராஜா மற்றும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி காஜா மொய்தீன்.